கரப்ஷன் இண்டெக்ஸ் 2025 வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டிருக்காங்க? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் 0 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மோஸ்ட் கரப்டட் கண்ட்ரின்னு அர்த்தம். 100 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கிளீனஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 42. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிறது கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2025. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 182 கண்ட்ரிஸு. அதுல லீஸ்ட் கரப்டட் நேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர். இவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 89, 88, 84. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இவங்க தான் கரப்ஷன் கம்மியா இருக்கிறது. மோஸ்ட் கரப்டட் நேஷன் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் சூடான், சொமாலியா, வெனிசுவேலா. இவங்கெல்லாம் 9. இவங்கெல்லாம் 9 அண்டு 10. 100க்கு 10 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க 100க்கு 9 மார்க். இவங்கெல்லாம் லீஸ்ட் கரப்டட். ஓகே, அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் இந்தியால நம்ம எந்த இடத்துல இருக்கோம் கரப்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் நம்ம முன்னேறி இருக்கோம். இங்க எவ்வளோன்னா நம்பர் 39. 100க்கு 39 மார்க் வாங்கியிருக்கிறோம், பாஸ் ஆயிட்டோம். ஆவரேஜ் 42ன்னு சொல்லியிருக்கேன்னா இந்தியாவோட கரப்ஷன் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91, 91வது ரேங்க்கு. போன வருஷம் 2024 96வது ரேங்க்ல இருந்தோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.